ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதுக்கு இது விளக்கமாக சொல்லப்படுகின்றது. நம்ம கல்யாணம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, கல்யாணம் பூராமே இப்ப கல்யாணமாகவே இல்லை. அதாவது நம்ம கல்யாணமாகவே இல்லை, அது ஊரா வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்குது. அடுத்த வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு கல்யாணம் போது சில பேர் பேசிக்கிட்டாங்க பசங்க, என்ன பாட்டு ஒரு வந்துச்சு, சினிமா பாட்டு அது மாதிரில இருக்குது அப்படின்னு. ஊரா வீட்டு கல்யாணம் அடுத்த வீட்டு கல்யாணம் அது ஒரு சினிமா படம் பேரு அப்படின்னு சொன்ன ஒருத்தன். சரி, அடுத்த வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கு, நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இல்ல. இப்ப கல்யாணம் அப்படின்னு சொன்னா, நிக்காஹ் அப்படின்னு சொன்னா முதல் நிலை என்ன? பெண் பார்க்கக்கூடிய சூழ்நிலை படலம். பெண் பார்க்க ஹித்பத் என்பதாக சொல்லப்படும். பெண் எப்படி பார்க்க வேண்டும்? இப்படியே வரிசையா ஆரம்பிச்சா 4 மணி நேரம் வேணும் சொல்றதுக்கு, அது பூரா முடியாது இல்லையா? சுருக்கமாக சொல்லு. பெண் பார்க்கக்கூடிய எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு பெண் தீன் அவளிடத்தில் இருக்கின்றதா என்று மட்டும் பார்க்க வேண்டும். பொருளை பார்க்க கூடாது, அழகை பார்க்க கூடாது, அந்தஸ்தை பார்க்க கூடாது, வமிசா வழியை பார்க்க கூடாது, எதையும் பார்க்க கூடாது. அவளிடத்தில் தீன் இருக்கின்றதா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். தீனிடத்தில் தீன் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் என்பதாக. எனவே தீனுடைய பெண் இருக்க வேண்டும். தீனுடைய பெண் என்று சொன்னால் யாரு? மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தெரிந்தவளாக அவள் இருக்க வேண்டும், மார்க்க விளக்கங்கள் தெரிந்தவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அசல் கருத்து அல்லாஹ் தஆலாவை பயப்படக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும், தக்வா உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மார்க்க சட்டங்களை எல்லாம், மார்க்கத்தினுடைய செயல்பாடு அமல்களை எல்லாம் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளவளாக அவள் இருக்க வேண்டும், பயபக்தி உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதாக பொருள். அந்த மாதிரி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணணும். அப்ப பொண்ணு மட்டும் அப்படி இருந்தா போதுமா? மாப்பிள்ளை அப்படி இருக்க வேண்டியது இல்லையா? மாப்பிள்ளையும் அப்படித்தான் இருக்கணும். பெரும்பாலும் பெண்களின் மூலமாகத்தான் இந்த சீரழிவுகள் கேடுகள் எல்லாம் ஏற்படுகின்ற காரணத்தினால் பெண்களைத்தான் பெண் பார்க்கும் படலம் என்று, ஆம்பளை மாப்பிள்ளை பார்க்கிற படலம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. ஹித்பத் அப்படின்னு சொன்னா பெண் பார்க்கக்கூடிய படலம், பெண் பேசுதல், பெண்ணை பார்த்து முடித்தல் என்பதாக பொருள். பொதுவாக பொண்ணு பார்த்துட்டீங்களா அப்படின்னு மாப்பிள்ளை பார்க்கறது லேசா பார்த்துக்கலாம், எல்லாரும் பார்த்துக்கலாம், தெளிவாக தெரியும். ஆனா அதே நேரத்தில் மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பது கொஞ்சம் குறைவு ஏற்பட்டாலும் கூட பெண் நல்லவளாக இருந்து விட்டால் அதன் காரணமாக அந்த மாப்பிள்ளையை சீர்திருத்தி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பெண் தவறானவளாக இருந்து விட்டால் உலகமே கெட்டு போயிடும். எல்லாமே நீங்க நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஒரு அந்த அதற்கு கூட காட்டினாங்க, சொல்லுவாங்க நேமா, இந்த ஜூனியர் டிவிடன்ல ஒரு பெண்ணை பற்றி போட்டிருக்குது. அந்த பெண் புதுக்கோட்டையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றால், ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதாக சொல்லி, பெண்களுக்கு ஆண்களுடைய இந்த ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு. அதனால பெண்கள் சுய உரிமையோடு அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே இருக்க வேண்டும். அதாவது சுய உரிமையோடு என்று சொன்னால் கணவனுடைய அனுமதி அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை, கணவனுடைய உத்தரவு அப்படிங்கறதெல்லாம் எந்த விஷயத்திற்கும் வேண்டியதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை பெண்களுக்கும் இருக்கணும். எப்படி ஒரு கணவன் வெளியே போறாரு வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னா பஞ்சாயத்து சொல்லிட்டு தான் போகணும், கட்டாயம் ஒண்ணும் கிடையாது, போயிடுறாருன்னு வச்சுங்க. அவர் வெளியே போறாரு, எங்க வேணாலும் போறாரு, அவர் எங்க வேணாலும் போலாம். அவரு நீ எங்க போறீங்க, இந்த நேரத்தில் எங்க இருக்கிறீங்க, கடையில இருக்கிறீங்களா, கடத்தருள்ள சுத்துறீங்களா, சினிமாவுக்கு போயிருக்கிறீங்களா, டிவி பாக்குறீங்களா, வெளியூருக்கு போறீங்களா, இங்க இருக்கிறீங்களா, அங்க இருக்கீங்களான்னு இந்த பெண்டாட்டி கேட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய இஷ்டம், அவர் எங்க வேணாலும் போவார். அதே போல பொம்பளையும் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். ஷரீஃபா, அந்த பொண்ணு பேர் ஷரீஃபா. ஷரீஃபான் பேர் வச்சதே தப்பு. இப்போ ஷரீஃபான சிறப்பானவள் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு சிறப்பானவள்னு தெரியல. இப்போ செருப்பானவள் அப்படின்னு சொல்லலாம். அவ போறான். அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்போ இதே மாதிரி ஆண்கள் போனா பொம்பளை கேட்க முடியாது, அதே மாதிரி பொம்பளை போனா ஆம்பளை கேட்க கூடாது. அதாவது கணவன் கேட்க கூடாது. நீ எங்க போன, ஏன் போன, 12 மணிக்கு ஏன் வர்ற, 1 மணிக்கு ஏன் வர்ற, வந்தவன கதவை திறந்து விட்டு இவர் வேலையை பார்க்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். என்ன வேலையா பார்க்க வேண்டியதுதான், கதவை திறந்து விட வேண்டியது. ஏன் எதுக்குன்னா கேட்கவே கூடாது அப்படின்னு ஒரு அமைப்பு. அது எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா திருநெல்வேலியில போட்டிருக்காங்க. இந்த போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முதல் போட்ட அந்த கூட்டத்தை போட்டோவை பிடிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் இருக்கு, அதுல இருந்து ஒரு பொம்பளை கூட வரல. அப்ப அந்த பெண்கள்லாம் 10ஆம் வசதியா இருக்கிறாங்க, அவங்க எதுவுமே தெரியாதவங்க, கட்டுப்பாடு உடையவர்களாக கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அந்த பெண்கள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா அந்த பெண்ணு பேசுறான். அதற்கு ஆதரவாக ஒரு அமைப்பும் ஆதரவு தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. இது மாதிரிலாம் பெண்கள் தங்களுடைய உரிமையை கோரி, உரிமை வேண்டும் என்பதாக சொல்லி தங்களுடைய எல்லா விதமான மானம் மரியாதை அத்தனையும் இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிலைதான் பெரும்பாலும் நிக்காஹ்களிலும் கல்யாணங்களிலும் கடைபிடிக்கப்படுகின்றன.
சரி, இப்ப பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் என்ற ஹதீஸினுடைய தொடரில் அந்த பெண் தீனுடைய பெண்ணாக இருக்க வேண்டும், மார்க்கம் தெரிந்தவன். இவெல்லாம் மார்க்கம் தெரியாதவள். குர்ஆன் ஹதீஸ் சொல்றாங்க, குர்ஆன்ல அப்படித்தான் இருக்குது, ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்குது, இந்த ஆலிம் சாக்கெல்லாம் ஏமாத்துறாங்க, இந்த முல்லாக்கெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்கழியே பேசுறாங்க. ஆனா குர்ஆன்ல அப்படி கிடையாது. குர்ஆன்ல இருக்குது, அந்த பொண்ணை அந்த பெண்ணுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்ல குர்ஆனுடைய ஒரே ஆயத்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த ஆயத்து, கர்ன ஃபீ புயூத்திகுன்ன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கின்றான், உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தங்கி இருங்கள். வலா தபர்ரஜ் வ தபர்ருஜுல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, அறியாமை காலத்தில் பெண்கள் வெளியே சுற்றி திரிந்ததை போன்று நீங்க சுற்றி திரிய வேண்டாம் என்பதாக. இவ சொல்றா சுற்றி திரியணும் அப்படின்னு சொல்றா, எங்க இஷ்டத்துக்கு நாங்க சுத்தி திரியோம் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் சொல்றா சுத்தி திரியக்கூடாது, வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்னு சொல்றோம். சரி, அது நீண்ட விளக்கு, அது சம்பந்தமா பேசுறது இல்ல. இப்ப கல்யாணம் சம்பந்தமா பேசணும். சரி, கல்யாணத்துல ஒரு அங்கம் தான் அது, ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இதையெல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் தக்வா உள்ள பெண்ணாக இருக்கின்றாளா என்பது மட்டும் பார்க்கப்பட வேண்டும். காசு இருக்குதா, பணம் இருக்குதா, அழகு இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, சிறந்த குலம் கோத்திரம் உடையவளா என்றெல்லாம் பார்க்கவே கூடாது. இதைத்தான் பார்க்கணும். கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு அர்த்தம் அல்ல. முதல் இது, அதுக்கு அடுத்த மற்றதெல்லாம் பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள், ஒரு பெண் பணத்திற்காக வேண்டி அவளுடைய செல்வத்திற்காக திருமணம் செய்து கொள்ளப்பட்டால் அந்த செல்வம் சில நாள்களிலே போய்விடும், அவளை விட்டும் போய்விடும். அல்லது அவளுடைய அழகுக்காக வேண்டி திருமணம் செய்தால் அந்த அழகும் போய்விடும். குலம் கோத்திரம் சிறந்த குலம் உடையவளாக, நல்ல வம்சம் உடையவளாக இருக்கின்றாள் என்ற காரணத்தினால் அவள் திருமணம் செய்து கொள்ளப்பட்டால் அந்த வம்சாவளியும் வறுமை வரக்கூடிய நேரத்தில் வம்சாவளியுடைய அந்த அந்தஸ்தும் எந்த பலனையும் தராது. சொல்லுவாங்க சாதாரணமா சொல்ல, வறுமை வந்தால், அதாவது பசி வந்தால் பத்தும் பறந்து விடும், வறுமை வந்தால் அந்த குலம் கோத்திரத்துடைய அந்த பெருமைகள் எல்லாம் அங்கே வந்து எந்த வேலையும் செய்யாது. மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் என்று பாடினான் ஒரு கவிஞன். அதுபோல பத்தும் போயிடும், பசி வந்தா எல்லாமே போயிடும். அதனால குலம் கோத்திரம் எல்லாம் வேலை செய்யாதுங்க. அதனால தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விஷயம் தீன் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். சரி, நீண்ட விளக்கங்களுக்குரியது. இரண்டாவது, அப்படி தீனுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொண்ட பின்னாலே கணவனாக இருக்கக்கூடியவர் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறன் பெற்றவராக அவர் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நீண்ட விளக்கங்கள் சொல்ல வேண்டும், நேரம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் திருமணத்திற்காக வேண்டி சொன்னார். ஒரு சஹாபி, என்ன வச்சிருக்கிற, மகருக்கு என்ன வச்சிருக்கிற? ஒண்ணுமே இல்ல. மகர் கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கிற? ஒண்ணுமே இல்ல. இந்த வேட்டியை தவிர வேற எதுவும் கிடையாது, உடுத்தி இருக்கிற வேட்டியை தவிர ஒன்னும் கிடையாதுன்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ வேட்டியை அவுத்து கொடுத்துட்டா சும்மா இல்ல நிப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஒரு இரும்பினால் ஆன மோதிரமாக இருந்தாலும் சரி அதை தேடி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவர் போனாரு, வீடு பூரா பார்த்தாரு, ஒண்ணும் கிடைக்கல. ஒரு இரும்பு துண்டும் கூட கிடையாது, அவருடைய வீட்டுல. அவர் உடுத்திருக்கிற வேட்டி மட்டும்தான் இருக்கு, உடுத்திருக்கிற துணி மட்டும்தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், குர்ஆன்ல இருந்து என்னென்ன சூரா உனக்கு பாடம் இருக்குது, என்னென்ன சூரா? சரி, இந்த உனக்கு தெரிந்த அந்த சூறாவை அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுத்து விடு. அப்படி கற்றுக் கொடுப்பதை மகராக வைத்து அந்த பெண்ணை உனக்கு நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் என்பதாக சொன்னார். திருமணம் செய்து கொடுத்தார்கள். இது மகராக ஆக்கப்பட்டு, கூடுமா கூடாதுங்கிற மசாலா வேறாஜத்துல கேளுங்க, அப்புறம் எழுதி கேட்டுங்க. அதுக்கு பின்னால என்ன இப்ப ரொம்ப வசதியா போச்ச, மகருக்கு காசே இல்லாம 1100, 2001, 3001, 10,001 இல்லாம எனக்கு உள்ளா சூலா தெரியும், நீ வா உனக்கு சொல்லி கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி கூப்பிட்டு போயிடக்கூடாது. என்ன, அதுக்கு சட்டங்கள் இருக்குது, முறை அது படி. சரி, இப்ப அப்படி செஞ்சாங்க ரசூல். இப்ப என்ன கேட்டாங்க, மகர் கொடுப்பதற்கு ஒன்றை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மகர் கொடுக்க வேண்டும். மகர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆணுக்கு, அதாவது கணவனுக்கு உழைக்கும் திறன் இருக்க வேண்டும், பொருள் சம்பாதித்து மனைவியை காப்பாற்றக்கூடிய திறன் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருளாகும். அப்படின்னு சொன்னா அதனுடைய எதிர்நிலை என்ன வருகின்றது என்று சொன்னால், பெண்ணிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு. பெண்ணிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. இப்ப என்ன பண்றோம், முதல்ல பெண்ணிடத்திலிருந்து நீ எவ்வளவு கொடுப்ப, பெண் வீட்டாளத்தில் எவ்வளவு கொடுப்ப, அதுக்கு பேர் என்ன சொல்றோம், வரதட்சணை. சீடர்கள் குருவுக்கு கொடுத்தால் அதுக்கு பேர் தட்சணை, மனைவி கணவனுக்கு கொடுத்தால் அதுக்கு பேர் வர தட்சணை, வறண்டு போன தட்சணை. அதுல எந்த விதமான பலனும் கிடையாது, எந்த விதமான ஈரமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். வரதட்சணை, தட்சணைன்னு ஒன்று இருக்குது, இது வரதட்சணை. அதனால பெண்ணிடத்திலிருந்து பொருள் வாங்குவது இவனுடைய பேடித்தனத்தை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரண சொல்லுவான், அவன் பொண்ணையன் பொட்டையன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அப்படின்னு ஒரு ஆளை சொன்னா, இப்ப என்ன நீங்க யாராவது சொன்னீங்கன்னா என்ன ஆகும், ஒன்னும் ஆகாது. அது மாதிரி எந்த விதமான
உழைப்பும் இல்லாமல் இருக்க